ஹாய் ஹலோ ஜெயதேவ் யூடியூப் சேனல். நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் பானர் அப்படிங்கிற ஒருத்தரோட வீடு இருந்துச்சாம். அந்த வீட்டில் குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அம்மா அம்மா பசிக்கிறதுமா, எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அதுக்கு பானர் சொன்னாராம், திலகா, குழந்தைங்க தான் அழுதுட்டுருக்குல்ல, ஏன் அழுதுட்டுருக்கு? அவங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுக்கக்கூடாதா? உணவு கீது கொடுக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி பானர் சொன்னாராம். அதுக்கு திலகா சொன்னாரா, இருந்தா கொடுத்துருப்பேனே, தானியங்களும் இல்லை, மாவும் இல்லை, எல்லாமே நேற்றே முடிஞ்சிருச்சு. ஐயையோ, இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பானர் ரொம்ப வருத்தமாக இருந்தாராம். அதுக்கு திலகா, ஐயனே, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு திலகா, நீ சொல்லு. யோசனையால் நம்ம குழந்தைங்க பசி தீரும் அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை போய் நீங்கள் பாட்டு வாங்களேன், அவங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம், அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் போய் அவரை ஒரு டைம் பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திலகா சொன்னான். அதுக்கு பானர் சொன்னாரா, ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். அவர் வீரத்துலேயும் கொடையை கொடுக்கறதுலையும் ரொம்ப சிறந்தவரா, நான் இப்போதே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பானர் கிளம்பிட்டாராம். நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் வரும் வழியை நாங்கள் உங்களை காணோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். ஒரு வழியை பானர் அந்த வள்ளலை பார்க்கறதுக்கு போயிட்டாராம். அரசரே, வெளியே ஒரு இசை பானர் வெளியே ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி காத்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அரசவையில் வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னாராம். அதுக்கு அவங்கள உள்ளே விடு, அவங்கள நீ தடுக்காத, அவங்கள சீக்கிரமாக உள்ளே அனுப்பிவிடுன்னு சொல்லி அரசர் சொன்னாராம். பாணர் உள்ளே கொல்லிமலை அரசே, நீர் வாழ்க, உங்கள் திறமை வாழ்க, உமது படை வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அரசர் சொன்னாராம், தமிழ் இசையையும் அதோட புகழையும் பரப்பும் பாணரே, வாங்க வாங்க, தமிழ் வளரட்டும். நீங்கள் என்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டாராம். வள்ளலே, நாங்கள் வறுமை காரணமாக ரொம்ப வாடிட்டுருக்கோம். எனது வீட்டில் அடுப்பே எரியல. என் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்ருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி பாணர் கேட்டாராம். தமிழை பரப்பும் பாணரே, உனக்கு இந்த நிலைமையா? உனது நிலையைக் கண்டு நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னாராம். உணவு இல்லாமல் என் குழந்தைகள் ரொம்ப மெலிந்து விட்டார்கள் அரசே. பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் தான் உங்களை நாடி வந்தேன் அப்படின்னு சொல்லி பாணர் சொன்னாராம். கலங்க வேண்டாம் பாணரே, உன்னோட வறுமை போக்குவது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னாராம். மரம் பழுத்து எப்படி எல்லாத்துக்கும் பயன் தருவதோ அதே மாதிரி என்னோட துயரத்தை நீங்கள் துடைத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி பாணர் சொன்னாரா. ஆகட்டும் பாணரே. அமைச்சரே, வாருங்கள். இந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாமல் பல தலைமுறைகள் வாழறதுக்கு நம்ம வழி செய்திடலாம் அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னாராம். அப்படி அரசே, நீங்கள் ஆணையிட்டபடி நாங்கள் செய்கிறோம். பொற்காசுகளை அள்ளித்தாங்க, அணிமணிகளையும் அள்ளி கொடுங்க, குழந்தைகளுக்கான சின்ன சின்ன பரிசு பொருட்களையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நாங்கள் ஆணைப்படி நாங்கள் அனைத்தையும் அனுப்பி வைக்கிறோம் அரசே அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னாங்களாம். கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்க வல்லலே, நீர் வாழ்க, உமது குடும்பம் வாழ்க, உனது கொடை வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி பாணர் சொன்னாராம். போய் வாய் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் உணவின்றி நீரின்றி வருத்தப்பட வேண்டியதில்லை, நீங்கள் நீருடி வாழ்க அப்படின்னு சொல்லி மன்னர் சொன்னாராம். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உணவில்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்து உதவணும். This video is sponsored by Buy Moto eShopping. Thank you.